A1 ல இருந்து A9 வரைக்கும் அந்த ஆர்டர் விதி சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன சரி, இது ரெமிஷன் எப்படி சார் மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எப்படி மேல்முறையீடு பண்ணதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறதுல எத்தனை மாதங்கள்ல போலாம்? அது 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா 376(2)ங்கிறது அது ரொம்ப இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள் என்னோட அபிப்பிராயம் சாட்சிகள் நல்ல முறையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் என்ன தீர்மானிக்கிறது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்புல நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் ட்ரையல் சப்மிட் பண்ணிருக்காங்க. 376(2)N மேக்ஸிமம் பனிஷ்மென்ட்ங்கற போது அது ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா. இப்ப மேல்முறையீடு போனாலும் அது உடைச்சிருக்கான சூழல் இருக்குமா? இல்ல எந்த மாதிரி? இல்ல அத பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 85 லட்சம் இழப்பீடுங்கிறது 8 பெண்களுக்கு சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் விவரம் கொடுக்கிறேன். மொத்த 85 லட்சம். ஆகுமுறை ஆயுள் தண்டனைங்கிறது மெயினா இருந்தது சாட்சிகளுடைய இது. அது 8 பேர் எந்த பிரசாட்சியும் இல்ல. கடந்து பாதி எப்படி இருந்தது? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷன்ல 2 விதமான தண்டனை தான் வழங்க முடியும். ஒன்னு சாகுமுறை ஆயுள் தண்டனை, இல்லட்டா குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த 2 ஆப்ஷன்ல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் பார்த்தாங்கன்னா 20 ஆண்டுகள் கொடுக்கலாம். ஆனா இந்த வழக்கோட தன்மை பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த ஃபேக்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமா 1,50,000 9 பேருக்கும் ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல முக்கியமான ஆதாரமா எது சார் எடுக்கப்பட்டது? அதான் சொன்னேன், வாய்மொழி சாட்சிகள் கூட மின்னணு சாட்சிகளும் மற்ற நிபுணத்துவ சாட்சிகளும் இதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இதுல கருதப்பட்டிருக்கு. முன்னாடி பல வழக்குகள் இருக்கு சார். இந்த வழக்கு மத்த வழக்கோட எதோ டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் சார். இந்த வழக்கு எப்படின்னா ஒரு 8 வழக்க ஒன்னா விசாரிச்ச வழக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களும் தனித்தனி இன்சிடென்ட் தனி இது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இது 8 வழக்குகளும் ஒன்னாக ட்ரையல் ஒரு 8 கேஸ் ஒன்னா நடந்திருக்கு. ட்ரையல் 2.5 வருஷத்துல. ஒவ்வொருத்தருக்குமான A1 to A9 வரைக்கும் A1 பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இன்னும் எங்க கிட்ட வரல. இது கோர்ட்ல சொன்னதான் நாங்க சொல்லிருக்கோம். டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐ வில் கிவ் தி ஸ்பிளிட் அப்.